நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இன்றைய திருப்பலியானது இன்று 50ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் அருள்தாஸ் மேரி கிளாரா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நலன்களுக்காகவும், ரேஷ்மா பிறந்தநாள் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், நெல்லி கிருஷ்ணன், விக்டர் கிருஷ்ணன், எமில் ரஞ்சித் ஆண்மலை பாட்ரிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாட்ரிக்காகவும், ஜூலி ஜோசப், ஏஎம் ஜோசப் ஆண்மலை பாட்ரிக்காகவும், அன்துவான் மரி ஜோசப் பிறந்தநாள் நன்றியாகவும், திதாஸ் ஒகிஸ்தன் ஆண்மலை பாட்ரிக்காகவும், அருள் தந்தை பால் தலாமோர் ஆண்மலை பாட்ரிக்காகவும், தினத்தே ஆரோக்கியதாஸ், தினத்தே லூர்துமரி, தினத்தே அதிசயம் ஆண்மலை பாட்ரிக்காகவும், இருதயராஜ் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்ரிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறை மக்கள் இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை என்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மரணவழியை தகுந்த ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் குற்றம் பாவனை தாண்டது மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வழியிலும் இறக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு கடந்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் மொழி எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் திருவுள்ளத்திற்கே வாழ செய்தருளும். அதே நாள் மாண்புக்குரியமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலில் நின்று என்னை விடுவிப்பவர் யார்? திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 18 முதல் 25 முடிய. என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிக்கொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளார மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்தோ இரக்கத்தக்க மனிதன் நான். சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார்.
அவருக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 119 இறைவசனங்கள் 66, 68, 76, 77 மற்றும் 93, 94 முடிய. ஆண்டவரே எனக்கு உமது விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே உமது விதிமுறைகளை கற்பியும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையை செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். பல்லவி. ஆண்டவரே எனக்கு உமது விதிமுறைகளை கற்பியும். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். பல்லவி. ஆண்டவரே எனக்கு உமது விதிமுறைகளை கற்பியும். உம் நியமங்களை நான் எந்நாளும் மறவேன். ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை. என்னை காத்தருளும். ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடி உள்ளேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு உமது விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு உமது விதிமுறைகளை கற்பியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 54 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்றடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன்?
நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் விரும்பாதே செய்கிறேன் என்றால் அது நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது என்று பவுலடியார் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினை கற்கக்கூடியதாகவும் இதை கூறுகின்றார். நம்முடைய வாழ்விலும் கூட பல நேரங்களிலே நன்மைகள் செய்வதற்கும் பிறரை மன்னிப்பதற்கும் பிறரை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலை நமக்கு இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று நம்மை அதை தடுத்து அவ்வாறு அந்த மகிழ்ச்சியான வாழ்விலே மன்னிப்பின் வாழ்விலே நுழைவதற்கு தடையாக இருக்கின்றது. அது எதுவாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சிந்தனை ஒருபுறம் இருந்தாலும் அவர்கள் இருக்கின்ற சூழல் மறுபுறம் இருக்கின்றது. அவர்களுடைய எண்ணமும் அந்த சூழலும் ஒன்றிணைந்து செல்கின்ற பொழுது அவர்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகின்றார்கள். அப்படி இல்லாத நேரங்களிலே நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கும், ஆனால் அதற்கேற்ற ஒரு சூழல் அங்கே இல்லை என்றால் அந்த நன்மை தனத்தை கூட நம்ம செய்ய முடியாமல் போய்விடும். அதே சமயங்களில் நன்மை செய்வதற்கான ஒரு சூழல் நமக்கு இருக்கும், ஆனால் நமக்கு அதற்கான எண்ணம் இல்லை என்றால் அந்த நன்மைத்தனத்தையும் நம்மால் செய்யாமல் போக முடிந்துவிடும். இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நற்செய்தியிலே நமக்கு தெளிவாக விளக்குகின்றார். நீங்கள் வானில் தோன்றுகின்ற மாற்றத்தையெல்லாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள், வெளி உலகத்திலே மற்றவர்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான எல்லா விதமான ஆலோசனைகளையும் கூறுகிறீர்கள். அவர்கள் வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். அதை தான் சொல்லுகின்றார், நீங்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என்று கூறுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்திருக்கின்ற வன்மம், பகைமை, தீய எண்ணங்கள் இவையெல்லாம் நம்ம எங்கு இட்டு செல்லும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற எல்லா ஆற்றலையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும். மன நிம்மதி இருக்காது, அது நம்முடைய உள்ளத்திலே பெரிய ஒரு பாரமாக இருக்கும். நம்முடைய ஆற்றல் முழுவதுமே அதை நோக்கியே செலுத்தக்கூடியதாக இருக்கும். நம்முடைய சிந்தனை வேறு எந்த விதமான நற்பயன்கள் செய்வதற்கானதாகவும் இல்லாமல் போய்விடும். அதனால் நாம் இதை நோக்கிய எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்படி அந்த தீ எண்ணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் விண்ணகத்திலே நிச்சயமாக நம்மால் செல்வங்களை சேர்த்து வைக்க முடியாது. நம்முடைய ஆற்றல் முழுவதையுமே அதற்கு நாம் செலவிட வேண்டியதாக இருக்கும். எனவே இறைவன் நம்மை எல்லாம் அழைக்கின்றார். நாம் அனைவரும் நம்முடைய எண்ணத்தை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய உள்ளத்தை சிந்தித்து பார்ப்போம். நன்மை செய்வதற்கான, மன்னிப்பை தருவதற்கான, அன்பை வழங்குவதற்கான சூழல் இருக்கின்ற பொழுது நல்லுள்ளத்தோடு அதை செய்ய முன்வருவோம். நாம் நம்முடைய ஆற்றலை பெற்றுக்கொள்வோம். இறை ஆசிரியம் நிறைவாய் பெற்று விண்ணக மக்களாக வாழ்வோம். பலியென என்னை தருவேன், உன் பலியினில் என்னை இணைத்தேன். பகிர்தலில் நாளும் வளர பணிந்தே என்னை தருவேன். வாழ்வது நான் அல்ல, எந்த இயேசுவை வாழ்கின்றேன். எந்த உடல் பொருளாவியெல்லாம் ஓ
உமக்கே தருகின்றேன். வாழ்வது நான் அல்ல, எந்த இயேசுவே வாழ்கின்றேன். எந்த உடல் பொருளாவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். பலியென என்னை தருவேன், உன் பலியினில் என்னை இணைத்தேன். பகிர்தலில் நாளும் வளர பணிந்தே என்னை தருவேன். பலியென என்னை தருவேன், உன் பலியினில் என்னை இணைத்தேன். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களிடம் மன்மான திருப்பலியால் தந்தையாக கேட்டதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனவுந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோ. எவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதை மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இடத்தில் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதிவாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோரால் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிகளின் தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபடு உளம் கணிந்து தம்மை கையில் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று
தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இறைவறிந்தறிந்த பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பொழிக்கினதை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இனத்தின் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவிருக்கும் திருவின் நினை குறந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்றால் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பரா இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதருக்கும் பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதியும் சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே எம்மேலிரக்கவையும் உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே கவையும் உலகில் பாவம் போகும் இறைவனில் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்கக்கூடிய ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை கொண்டிருளும் என்றால் நான் நுழையும். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ என்று என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ என்று என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பள்ளியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஞானம் நிறை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கண்ணிகையே, மாண்புயர் ஏழு தோன்களுமா, மாண்புயர் ஏழு தோன்களுமா, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கண்ணிகையே. பாவ நிழலே அணுக பாதுகாத்தாருணையே பரமல், பாவ நிழலே அணுக தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல சலமென கொண்டார், ஞானம் நிறை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கண்ணிகையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.